உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுறா மீனில் குழம்பு வைக்கிறது எப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இந்த மீன் வந்து பால் சுறா. பால் கொடுக்குற அம்மாக்களுக்கு இந்த மீனை வாங்கி செய்து கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தைக்கு நிறைய பால் கிடைக்கும். இதில் வந்து எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. கேன்சர் வராமல் தடுக்கும். இந்த மீனை இனிமேட்டு எப்படி சுத்தம் பண்ணி குழம்பு வைக்கிறது நான் சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு அடுப்பில் கொதிக்க வைங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு ரெண்டும் சேர்த்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் இதில் இருக்கிற இந்த வாசனை போகும். அதுக்கப்புறம் இந்த கொதிச்ச ஏற்பாடு ஒரு ஸ்லைஸ் மீனாக எடுத்து அதில் போட்டுக்குங்க. 1 நிமிஷம் அளவுக்கு இதை கொதிக்க வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, மீனை சுத்தண்ணியிலேருந்து வடிகட்டிட்டு கொஞ்சம் கோல்டு வாட்டர் நம்ம ஊற்றிருக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த மீனை எடுத்து இந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம். அப்படியே உரிச்சா அழகாக வந்துடும். இதை பாருங்கள், இந்த மாதிரி இதை உரித்து எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம செய்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்துக்குங்க. அந்த புளியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்குங்க. அப்போ தான் கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், புளியை நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் போடுறேன். உங்களுக்கும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா 3 தக்காளி பழம் இதை போட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். உப்பு மிளகாய்த்தூள் மட்டும் நீங்கள் பார்த்து தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து போட்டுக்குங்க. ஏன்னா பூண்டு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் உரித்து போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதையும் போட்டு நம்ம ரொம்ப மைய வைக்காமல் குறைன்னு அரைச்சிக்குவோம். அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் வடகம் போட்டுக்குவோம். ஏன்னா வடகம் தான் மீன் குழம்புக்கே வாசனை. அது நல்லா பொரியணும். கடைசி மட்டும் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே லைட்டாக கிண்டி விடுங்க. நல்லா பொரியுது பாருங்கள். இந்த மாதிரி பொரிஞ்ச ஏற்பாடு தான் அது வாசனையாக இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு இதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். தேவைப்பட்டாலும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிட்டு பாருங்க. இப்போ நம்ம இந்த கூட்டி வச்சுக்கிற குழம்பு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இந்த மீனை எடுத்து இதில் ஒன்றா நம்ம போட்டுக்குவோம். ஏன்னா ஏற்கனவே இந்த மீன் வெந்து போச்சு. அதனால் போட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், மீன் போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட நம்ம இந்த குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.